சென்னை மாநகராட்சி சுதந்திர தின விழாவில் சிறப்பு குழந்தைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்த ஆசிரியை மாணவர்களுக்கு முன்பாக சைகை காட்டி நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் மேயர் பிரியா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் CMS கிருஷ்ணாம்பேட்டை பள்ளி மாணவிகள் மிசோரம் மாநில பாரம்பரிய நடனத்தை ஆடி அசத்தினர். அப்போது மாணவிகளை மேயர், ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து குரு வித்யாஸ்ரம் சிறப்பு பள்ளியைச் சேர்ந்த சிறப்பு குழந்தைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்த ஆசிரியை மாணவர்களுக்கு முன்பாக சைகை காட்டி நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. சிறப்பு குழந்தைகளும் தன்னம்பிக்கையுடன் சமூகத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கவர்மெண்ட் பண்ணுறது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு இனிஷியேட்டிவ். டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பெருசாக இல்லை. பசங்க வந்துட்டு லைக் அவங்களும் இவங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன ஒன்று அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க, இவங்களுக்கு அது டக்குன்னு மறந்துடும். பட் கிராஸ்பிங் பவர் இருக்கும், சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க எல்லாமே இருக்கும். என்ன ஒன்று அவங்களுக்கு மறந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்தை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆடிடுவாங்க. 1 வீக்கில் நாங்கள் முடிச்சிட்டோம் இது. ஆக்சுவலி இது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரெகக்னிஷன் கொடுத்து எங்கேயுமே பண்ணதில்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது சொல்லிக் கொடுத்த எனக்கும் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. அண்ட் பசங்களுக்கு இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்றத நினச்சி கொஞ்சம் பெருமையாக இருக்குது.